உலக்கண் ஊடாக இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் நல்லுறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழாலே உறவாகி நாளும் தமிழ் வாழும் தமிழ் என்கின்ற நல்ல கோஷத்தோடு தமிழ் உறவாக இங்கே கலந்து சிறப்பிக்க இருக்கின்ற பட்டிமன்றத்தினுடைய அனைத்து பேச்சாளர்களுக்கும் முதலிலே இந்த பட்டிமன்ற குழுவினர் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் அன்பு வரவேற்பையும் வைத்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்துக்குள்ளே வருகின்றோம். வளமையான பட்டிமன்ற தலைப்பிலே இருந்து இந்த பட்டிமன்றம் சற்று வித்தியாசப்பட்டிருக்கிறது. இது சமூகம் பேசும், அரசியல் பேசும், ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையினுடைய விளிமியங்களையும் பேசும், உயிரியல் பேசும், கவிதை பேசும், கல்வி பேசும், வரலாறு பேசும். இப்படி ஒரு சமூக சிந்தனையோடு பார்க்கப்பட வேண்டிய ஒரு பெரும் தலைப்பாக இதை நான் பார்க்கின்றேன். அதாவது புலத்து மண்ணிலே வாழுகின்ற நாங்களும் நிலத்திலே வாழுகின்ற தாயக மக்களுக்குமான ஒரு இணைப்பாக, ஒரு பாலமாக இருக்கின்ற ஒரு சொல்லாடல் தான் இந்த புலத்து மண்ணுக்கும் தாயக மண்ணுக்குமான ஒரு பாலமாக, நம்பிக்கை ஊற்றாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த தலைப்பினிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விடயம். தலைப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், புலம்பெயர் தமிழர்களின் தாயக செயற்பாடுகள் அங்கு வாழும் சாதாரண குடிமக்களின் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையினை வலுவடைய செய்கிறது. ஒரு சாரார் சொல்லுகிறார்கள், ஆம், தன்னம்பிக்கையை வலுவடைய செய்கிறது, தாராளமாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அது தருகிறது, அது ஒரு நல்ல காத்திரமான விடயம் என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னொரு தரப்பினர், இல்லை, அவர்களுக்கு ஒரு முழுமையான தன்னம்பிக்கையை அல்லது நம்பிக்கையை அது ஏற்படுத்தவில்லை, ஒரு நம்பிக்கை ஈனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி மற்ற தரப்பினர் சொல்ல இருக்கின்றார்கள். இந்த தலைப்புக்கு உள்ளே நாங்கள் போவதற்கு முதல் புலத்து தமிழர்களை நான் இரண்டு விதமாக பார்க்கின்றேன். ஒன்று, அதாவது தாயகத்திலே இருந்து உயர் கல்வி, வேலை வாய்ப்பு என்கின்ற அடிப்படையிலே புலத்துக்கு வந்த ஒரு சாரார். இன்னொரு சாரார் நாட்டிலே ஏற்பட்ட யுத்தம் காரணமாக, ஒரு அசாதாரண சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து பின்னர் புலம்பெயர்ந்தவர். எனவே இந்த ரெண்டு சாரார்களையும் உள்ளடக்கியதாக ஒரு புலம்பெயர்ந்த சமூகம் என்பது இருக்கின்றது. இந்த புலம்பெயர்ந்த சமூகம் ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டு என்பதை தவிர்த்து ஒரு அரை